ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒரு விஸ்வா ஸ்டுடியோஸ் சேனல். நான் உங்கள் விஸ்வா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்குள்ள லிங்க் போட்டுருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பீஸோட ஆனிமே சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு பெரிய ஜர்னி, இன்னும் இது முடியவே இல்லை. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கோல்டி ரோஜரை எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த இடத்த காட்டுறேங்க. இது லாக்டவுனில் மங்கி டி கார்ப் அப்படின்ற ஒரு மேரைன் வைஸ் அட்மிரலை வந்து பார்த்தீங்கன்னா இவரை அடித்து கொள்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன் பீஸ் அப்படின்ற அந்த பெரிய ட்ரெஷரை யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவர் தான் பைரட் கைலின் ராஜான்னு சொல்கிறாரு. இங்கே தான் எல்லா பைரட்ஸும் கிளம்பி அந்த ஒன் பீஸை தேடி போகிறாங்க. அண்ட் அங்கே தான் ஒன் பீஸோட சகாப்தமாக ஆரம்பிச்சிது. சரி, எங்கே லைவ் ஆக்ஷன் போடுறேன்னு சொன்னால் எங்கேயுமே காணும்னு கேட்டிங்கன்னா, அது என்னாச்சு அப்படின்னா போட முடியல, காப்பிரைட் ஆகிடுச்சு. ஓகே, ஒன் பீஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரம் வருது. ஸோ இந்த ட்ரம்மை தான் வந்து ரெண்டு பேர் பார்க்குறாங்க. ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட பேர் ரொமான்ஸ் டோன். இங்கே தான் நாமி நம்ம கதையோட ஹீரோயினை கட்டுறாங்க. இவங்க வந்து அவர் ஷிப்பில் இருக்காங்க. ஸோ இங்கே அந்த ரெண்டு பேர் அந்த ட்ரம்மை போட்டு பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பிடிக்க முடியல. அண்ட் அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது. அப்படியே அந்த ட்ரம்மை எடுத்து மேலே தூக்கிட்டு வரும்போது அங்கே தான் ஒரு அடிச்சே பார்க்குறாங்க. என்னன்னா அங்கே வந்து இன்னொரு போட் இருக்குது. அந்த ஷிப் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்வைடா பைரட்ஸோடது. ஸோ அந்த மொத்த ஷிப்புமே நடுங்குது. எல்லோரும் அங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்துறாங்க. அங்கேருந்து இந்த கேப்டனே கத்துறாரு. ஸோ எல்லோரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆல்வைடா பைரட்ஸு ரொம்ப பயங்கரமான ஆளுங்க கைஸ். ஸோ அவங்கள பற்றி போக போக சொல்கிறேன். அவர் சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் தெரிச்சு ஓடும்போது இது சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நாமி அங்கே எல்லோரும் சிரிச்சு பார்க்குறா. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஆல்வைடா போங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இங்கே கோபி வந்து சிரிக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம நாமியும் வெளில ஓடலான்னு பார்க்குறா. ஆனால் அங்கே ஷிப் வந்துச்சு, மறுபடியும் உள்ளே ஓடிடுறா. இப்போ வந்து தாக்குங்க அப்படின்னு கத்துறா. எல்லோரும் அங்கே போயிட்டு அங்கே மொத்த ஷிப்பில் இருக்கிற எல்லோரும் அடிக்கிறாங்க. ஒழுங்கா போடுறா லூசு பையில, ஒழுங்கா போக வேணாம், இல்லை தடிக்க முடிஞ்சதா என்ன ஆகுது, என்ன ஆகுமா, மொத்த தண்ணி ஏமால வந்து விழுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான். ஒழுங்காக பிடிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வைடா திட்டும்போது அப்படியே ஒரு ஓங்கி எரிக்கிறா. ஓகே நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து விழும்போது ஜஸ்ட் மிஸ்ஸில் அங்கே போய் விழுந்துடுறா. இப்போ இங்கே வந்து எல்லோரும் உங்கள் நகையை கழட்டுறீங்களா, இல்லை என்ன பண்ணுறது தெரியல, உங்ககிட்ட இருக்க வேல்யூபிளான ஐட்டம்ஸ் எங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மொட்டை அப்புறம் அந்த சொட்டை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இதுதான் சமயம்னு பார்த்து நாமியும் அவளோட அந்த இதை மாற்றிக்கிட்டு அந்த சூட்டை அப்படியே இந்த இடத்துல வரா. இப்போ வந்து இவன் கோபி வந்து ஒரு ட்ரம் எடுத்து பார்க்குறான். அந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மு என்னன்னா இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இடத்துல அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாமியும் இந்த ஷிப் ஓடி வந்து இவங்களோட உள்ள வர மாதிரி பார்க்குறான். ஆக்சுவலாக இங்கே திருடலான் தான் வந்திருக்கா அப்படின்னு இவனே மயங்கி விழுந்துடுறான். ஸோ வந்து எங்கேயோ அட்டாக் பண்ணிட்டா, ரொம்ப முக்கியம். ஸோ அப்படியே இதை தள்ளிட்டு வரும்போது என்ன பண்ணுற, ஓ திருட்ரியா, இல்லை அப்படிலாம் கிடையாது, ஓஹோ எங்ககிட்டயே மறைக்கிறியா, இது ஆல்வைடா கிட்ட போட்டு கொடுக்குறோம், அதுக்கு முன்னாடி அந்த ட்ரம்மை கொடுன்னு சொல்லிட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்ற அதெல்லாம் கேட்குறான். வேறு எதுவும் இல்லை, ஓ அப்படியா, அப்போ நாங்கள் போய் பார்க்குறோம், என்னப்பா என்னமோ தப்பு செய்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது இது ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹல்க்கு மாதிரி இருக்க பைல்வானு அப்படியே கையை உடச்சி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி அங்கேயே காட்டியிருக்கு. என்னன்னா நம்ம லூஃபி அப்படியே அதை உடச்சிக்கிட்டு மேலே வந்து நான் தான் பைரட்டுகளின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடுறான். என்ன நம்மளை சுற்றி இத்தனை பேர் நிற்கிறாங்க, இங்கே ஒருத்தர் கவுண்டு கிடைக்கிறேன் அப்படின்னு லூஃபி பார்க்கும்போது யாரா நீ அப்படின்னு கத்தும் போது நான் தான் மங்கி டி லூஃபி, நான் பைரட்களின் ராஜா ஆக போகிறேன்னு சொல்லி ஐயோ இதையே 10,000 தடவை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்க்குறாங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து ஒரு ஸ்டெப்னா வந்து அவ்வளோதான், கோபி இதெல்லாம் உன் வேலை தானே, இருடி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஒருத்தன் கத்தும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அட்டாக் பண்ணும்போது இவனோட பவரை காட்டுறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இவன் திரும்பி யாரனே சொல்லிட்டேனேப்பா, மங்கி டி லூஃபி, நான் பைரட்களின் ராஜா பார்க்க போடுறேன், த கிங் ஆஃப் பைரட்ஸ் ஆக போகிறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது ஐயா வந்ததையே மறுபடியும் சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே கோபியை கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் என்னப்பா இதுதான் இடமா, இவ்வளோ குட்டியாக இருக்குது, இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வச்சிருந்த சாப்பாடெல்லாம் இவன் தின்னுக்கிட்டு இருக்கான். அடே அதில் ஏன் சாப்பாடுறா அப்படின்னு கேட்கும்போது அடே என்னப்பா ஏன் சாப்பாடு, ஓன் சாப்பாடு எல்லாம் ஒரே சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி எல்லாத்தையும் பமுக்குன்னு தின்னுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு வச்சதெல்லாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க.
சரின்னு இப்போது கோபி அவனோட சொந்த கடை சுக கதை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். என்ன ஆழ்விட பயிரச்சு இங்கே கொண்டு வந்து அடைச்சி வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அந்த சொந்த கதை சுக கதை என்ன நான் இந்த ஷிப்பில் வந்து வாங்கிட்டேன், நான் பாட்டுக்கு ஒரு போட்டில் போயிட்டு இருந்தேன், இவன் தான் என்ன பிடிச்சின்னு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த பக்கம் நாமியை காட்டினா இங்கே இருக்கிற தங்கம் வைரம் டைமண்ட் எல்லாத்தையும் பட்டு சுரண்டிக்கிட்டு இங்கேருந்து நான் திருட்டு போடுறேன் அப்படின்னு கேமராவை பார்க்குற மாதிரி பார்க்குறேன். அண்ட் இந்த பக்கம் ஆழ்விட பயிரச்சு வந்து அங்கேருந்து எப்பா எங்களை போட்ட ஒருத்தன் அணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போது யாரா அவன் அப்படின்னு இவன் அடின்னு அடிக்கிறா. ஏன்டா அவன் அடித்தது எனக்கு வலிக்குது, நீ அடிச்சது இன்னும் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் கோபி வந்து எனக்கு ஒரு மெரைன் ஆகணும்னு தான் ஆசை, லூஃபி பைரட்ஸ் ஆகணும்னு தான் ஆசை அப்படின்னு இவன் சொன்னதுக்கு எனக்கு ஒரு மெரைன் ஆகணும் ஆசை, எனக்கு கிங் ஆஃப் பைரட்ஸும் வேணாம் பைரட்ஸும் வேணாம், மெரைன் ஆகி இந்த மக்களெல்லாம் காப்பாற்றணும் அதுதான் என்னோடய இஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் உன்னை இங்கே ஷிப்லேருந்து விடுவிக்கிறேன்னு சொல்லும்போது என்ன நீ விடுக்க போறியான்னு சொல்லி அந்த வாய்க்குள்ளே போகிற மாதிரியே இவன் பார்க்குறான். ஐயோ வாயை பொழக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி சொல்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோபி நான் கண்டிப்பாக கிங் ஆஃப் பைரட்ஸ் ஆவேன் அண்ட் அதே மாதிரி உன்னை காப்பாற்றேன்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. சரி இவன் காப்பாற்றிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே புலம்பிக்கிட்டே சரி இவன் பின்னாடி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இவனுக்கு ஒரு லைஃப் போட்டை எடுத்து கொடுத்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு இவனை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இங்கே இருக்கான். ஏண்டா உனக்கு வீட்டில் எத்தனை நேரம் ஆச்சு இன்னும் வர மாட்டேயா அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க போகும்போது அங்கே ஆல்வேடும் வந்து நிற்கிறா. யாரா இந்த தொப்பி போட்ட பையன் அப்படி கேட்கும்போது அண்ணே இவன் என் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, சும்மா இவன் யாருன்னு பார்க்க இவன் வெளில அனுப்புறதுதான், என் ஷிப்பில் வந்துட்டு வெளில போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஸோ இப்போ வந்து சரி ஓகே அவன் அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ கோபியே அடிக்கலான்னு வந்துடுறவ. அப்போ தான் அங்கே இருக்கிற எல்லா பைரட்ஸையும் போட்டு நம்ம லூஃபி டொம்சம் பண்ணுறான், அந்த ஷிப்பே அவர் தலைகீழாக மாற்றிடுறான். இப்போ இங்கே எல்லோரும் இதை பாருங்க நான் இப்போ ஆல்வைடாகவே அடிச்சுவேன், இதுக்கப்புறம் யாராவது பிரச்சனை பண்ணிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்து வச்சு அடிக்க பார்க்குறான். இப்போ ஆல்வைடே கம் பிஸ்டல் அப்படின்ற ஒரு ஷாட்டை போட்டு அடித்து கிளம்பலாமா, நான் தான் ரப்பர் ஃப்ரூட்டு கம் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அட ரப்பர் வாயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன அதே டெவில் ஃப்ரூட் யூஸரா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்கிட்டே வா அப்படின்னு வரா. ஆமாம் இவகிட்ட பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு இவளை இப்போ அடிக்கலான்னு வரா. ஸோ இங்கே எல்லோரும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ இங்கே அப்படியே நாமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான் அந்த ஷிப்லேருந்து. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபி ஓவராக வீரவசனம் பேசினதுக்கப்புறம் நம்ம லூஃபியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அட யாரா இவனுக்கு பைத்தியக்காரங்க திடீர்னு என்னென்னமோ சிரிக்க ஆரம்பிச்சிட்றான் இவன். அட என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்வைடை ரொம்ப வீடாக பார்க்குறா. அவள் என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா லூஃபி இந்த சிரிப்புக்கு காரணம் அவன் பண்ண காமெடி கிடையாது, நான் உன்னை பார்த்து சிரிச்சது, அவன் உன்னை பெரிய தொப்பன்னு சொன்னான் இல்லை அப்படின்னு கத்த வரும்போது ஆமாடி தான் உன்னை தொப்பன் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்ட ஆரம்பிச்சோடனே அவன் வரான். ஸோ அப்படியே நம்ம லூஃபியோட தலையில் அதை போட்டு அப்படியே போடும்போது ஐயையோ அப்படின்னு இவன் கதறான். ஆனால் அவன் தான் கம் ஃப்ரூட் யூஸராச்சே, தேங்க்யூ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அடித்து அம்மிக்கு போன ரப்பர் பேண்டு மாதிரி அப்படியே மேலே திருப்பி எழுந்திரிச்சு வரான். ஸோ அப்படியே கம் பிஸ்டல் அட்டாக்கை போட்டு தூக்கி அடிக்கிறான். நம்ம ஆல்வேடாக பறந்து போய் விழுறா. யாருக்காவது இந்த அடி வேணுமான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறான். ஸோ இப்போ கோபியும் லூஃபி இங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது மெரைனோட ஷிப் அங்கே வந்துடுது. ஸோ இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் போல் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியும் கோபியும் அங்கேருந்து கிளம்புறாங்க ஒரு ஷிப் எடுத்துகிட்டு. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா நான் நாமியோட மூஞ்சியை லூஃபி அந்த தெறிக்கிறதில் பார்க்குறான். அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் ப்ளூவில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் 2 பேரும் அப்படியே கதை பேசிக்கிட்டே வராங்க. சரி எனக்கு ஒரு குரூ வேணும், இப்போது இந்த குரூவை நான் எப்படி ரெடி பண்ணுறது, கொஞ்சம் குரூவை பற்றி சொல்கிறியா? ஏன்னா ஆனால் இப்போ குரூவை க்ரியேட் பண்ணி நாம் கிராண்ட் லைன் போய் அங்கே இருக்கிற நான் மிகப்பெரிய ஒன் பீஸ் அப்படின்ற இந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லும்போது ஆமாம் குரூ வேணும்னா இருக்கிறதுலே பயங்கரமான ஆளை தான் தேர்ந்தெடுக்கணும், நோராவா ஜோரோ அவன் தானே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நோராவா ஜோரோவா அவன் ஒரு டீமன், அவனெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம லூஃபி கிட்ட கோபி சொல்லிருக்கும் போது பரவாயில்லப்பா அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம லூஃபியும் கோபியும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் கடைசியாக அந்த டீமனை காட்டுறாங்க. மெரைன் இருக்கிற இடத்துல
ரொரோனோரோவா ஜீரோவை கடைசியாக காட்டிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. ஃபஸ்ட் எபிசோட் ரொமான்ஸ் டான் இந்த எபிசோட் முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இதே மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்துட்ருங்க. ஓகே, பாய்.